உலகெங்கும் இருக்கும் விகடன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் இந்த பிரபா கோப்பின் அன்பு வணக்கம். நீங்க இருப்பது இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடியினுடைய பிரம்மாண்டமான விளையாட்டு அரங்கத்திலே. ஸோ இப்போ என்னோடு இணைந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கில்லாடிஸும் உங்களுக்காக ஒரு நேர்முக பேட்டியை வழங்கப் போகிறார்கள். வாங்க போவோம். முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது யுவராஜ் காயத்ரி. இவங்க எப்போ வந்தாலும் சரி, டாஸ்க்ல இருக்காங்களோ இல்லையோ, பாதி நேரம் லவ் பண்ணி குச்சி முத்தங்கள் இட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு கண்டஸ்டன்ட். யுவராஜ், உங்களுடைய பிளானை சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்க இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடியை டைட்டில் வின் பண்றதுக்கு என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க? டக்குன்னு சுருக்கமா சொல்லுங்க. விகடன்ல பெருசா சொன்னீங்களா வராது எடிட் பண்ணுவாங்க. இல்ல ஒண்ணுமே இல்ல, எப்படி இருக்கமோ அப்படியே இருக்கணும், நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கணும், அப்படியே லவ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணணும். சரி காயத்ரி, நீங்க சொல்லுங்க. கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ள எப்பயும் போல இருக்கணும். ஓகே, கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க் வாங்குனீங்க 12th? ஐயோ 12th படிக்கலையா? சரி, உங்க திட்டம் என்ன சொல்லுங்க. லவ் பண்ணிட்டே இருக்கணும், அதே மாதிரி கேமையும் லவ் பண்ணிட்டே இருக்கணும். லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கேம் கிட்டே இருக்கணும், பேமெண்ட்டை வாங்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கப்பல். இவங்களை அதிகமாக நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம், நிறைய சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரி, ஒரு அட்டகாசமான ஒரு ரெஸ்டாரண்ட், மெக்சிகோ ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. நம்ம சென்னையில் இல்லை, கர்நாடகா. அதனால் இவர்கிட்ட சொல்லி எப்படியாவது எங்கள் ஊருக்கு கொஞ்சம் தண்ணி வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுடைய பிளான் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடியில் எப்படி இருக்கு? எப்போ டைட்டில் வின் பண்ண போறீங்க? இல்லை, எல்லா டாஸ்க்கும் ஃபன்னாக பண்ணணும். டீம் நல்லா இருக்குது, ஸ்டன் டீமு, ப்ரொடக்ஷன் டீம், எவ்ரி ஒன் இஸ் கிரேட். ஸோ வில் டூ அ குட் ஜாப் அண்ட் என்ஜாய் த டாஸ்க்ஸ். ஓகே, நீங்கள் டைட்டில் வின் பண்ணுறீங்களோ இல்லையோ, முதல்ல தமிழ் கற்றுங்க. ஓகே, அடுத்து அர்ச்சனா, நீங்கள் சொல்லுங்க. என்டையர் டீம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கில்லாடி டீமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஷோனால எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டைட்டில் வின் பண்ணுறோமோ இல்லையோ, வில் ட்ரை ஆர் பெஸ்ட் ஆப்வியஸ்லி. ஸோ தமிழில் சொல்லுங்க. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ரோக்ராம் பாருங்க, ரெகுலரா எங்க ப்ரோக்ராம பாருங்க. அடுத்து இதெல்லாம் வந்து ரொம்ப டீசென்டான கும்பல். நம்ம இருக்கிற அட்டு கும்பலுக்கு போவோம். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு அட்டு பேசுனா இந்த பையன் தான். ரமேஷ், நீங்க ஒரு நல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டர். நிறைய திரைப்படங்களுக்கு உங்களுடைய டான்ஸ் கோரியோகிராஃபி எல்லாம் பண்ணிருக்கீங்க. பெரிய பெரிய நடிகர்கள் கூடயும் விளையாடி இருக்கீங்க, ஆடி இருக்கீங்க. பட் இந்த போட்டியில வந்ததுக்கு உங்களுடைய மோட்டிவ் என்ன? நான் எங்கள் ஒர்க் ஃபுல்லாக பேக் ஆஃப் த கேமரா தான். ஸோ இந்த தடவை ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராவில் நம்ம தெரிஞ்சே ஆகணும்னு ஒரு ஆசை எப்பயுமே இருந்துட்டு நான் சொல்லிட்டே இருப்பேன் ஒய்ஃப் கிட்ட. சரி, அதுக்கேற்ற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜீ தமிழ் வந்துச்சு. இதில் மெயினாக என்னென்னா, ஒய்ஃப்க்கு நம்ம நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆயிருக்கு. பட் இந்த போட்டி மூலமாக அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்கள வின் பண்ண வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அதுதான் இன்னி வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் நடந்துட்டுருக்கு. அது தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபேஸ். திஸ் இஸ் கால்ட் லைட்னிங் ஃபேஸ். இந்த லைட்னிங் ஃபேஸ் நீங்க எங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் சொன்னா அது வந்து எம்பாரசிங்கா இருக்கும். திஸ் இஸ் கால்ட் வாமா மின்னல். அது வந்தாங்க இல்லையா? ஸோ மின்னல் தீபா, இந்த இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்லயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அழுறது நீங்க தான். ஸோ இது எதனால? ரமேஷ்னாலயா, இல்ல போட்டினாலயா, இல்ல வலி தாங்க முடியாதனாலயா? அது ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே என்னோட ஹேபிட் அதுதான். ரொம்ப சென்சிட்டிவ் நான். ஏதாவது ஒரு சின்ன இதுனா தாங்க மாட்டேன் நான். அது ஒரே ஒரு மைனஸ் தான் என்கிட்ட. நானும் எவ்வளவு மாத்திக்கணும்னு நினைப்பேன். அப்படியா? பாருங்க, வலிக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த இதில் நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இவங்க மாஸ்டர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாரா. எதுக்குன்னா, டேய் நீ வந்து இது வரைக்கும் நீ நல்ல டான்ஸர்னு எல்லாருக்கும் தெரியும், நிறைய கேர்ள்ஸுங்களாம் உனக்கு விட்டு போடுவாங்க. ஆனால் இந்த ஷோ மூலிமா உனக்கு இவ்வளோ அழகான ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு உலகமே தெரியும். அதனால எந்த பொண்ணும் உங்ககிட்ட வரமாட்டாங்க அப்படின்னு மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பையன் டைமுக்கு வருவான், டைமுக்கு போவான் இல்லையா? ஸோ வாழ்த்துக்கள் தீபா, உங்களுடைய இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது பார்ப்போம் சார். இங்கே வருவாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க சார், அப்படியே உட்காருவாங்க. இந்த பையன் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5லேருந்து 6 பேக் ஆஃப் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க. லைட்டா அப்படியே சாஞ்சானா அவ்வளோதான். இந்த பொண்ணு வந்து இவன் 6 சாப்பிட்டா 8 சாப்பிடுவாங்க. நம்மளுடைய பிரிட்டிஷ் இவங்க தாத்தாலாம் வந்து இந்த பிரிட்டிஷ் இந்த சுதந்திர இது வந்து 1947 எங்கள் ஃபேமிலி இங்கே செட்டில் ஆனாங்க. அதுலேருந்து அவங்க ஆயா விட்டு போன தொப்பி தான் இப்போ இவங்க போட்டிருக்காங்க. ஸோ அந்த கண்ணாடியும் அவங்க ஆயா கண்ணாடி தான். பட் இருந்தாலும் such a gorgeous and lovely looking girl and very good actor Anu. So Anu, come here. ஆனா இவ சிரிக்க ஆரம்பிச்சான்னா பக்கத்துல எவனுமே நிக்க முடியாது. உமாங்குத்து அடிக்கணும், காலி பண்ண அவ செத்துருவான். இந்த மாதிரி கீரை போட்டாலும் ஓகே. என்ன பிளான்? இந்த டைட்டில் வின் பண்றதுக்கு பிளானா, இல்ல நீங்க 2 பேரும் ஒன்னா இங்க சேர்ந்து கடலை போடுறதுக்கு பிளானா? என்ன உன் பிளான் சொல்லு. இரு மைக்ல சொல்லு, என்ன உன் பிளான் சொல்லு. என் பிளான் வந்து, இவங்க மம்மி எங்கள் ஃபேமிலிக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நாம் ஆக்சுவலி இவன் ஃபீல்டுக்கு வரணும், இவனும் இவன் ஃபேஸ்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஆசையை வந்து இது மூலியமாக நான் நிறைவேற்றிக்கிட்டேன். என்னதாவது அது அந்த ஒரு கெட்டு போன ஒரு பையனை நம்ம வந்து காதலிச்சு திருத்தி அவனை ஒரு நல்வழியில கொண்டு வந்து அவனை ஒரு பெரிய லெவல் ஆக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய எதுக்கு இந்த ஷோக்கு வந்தனே?
ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சிருந்த அந்த ஷோக்கு வந்து அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, நீ வந்து உன்னுக்கும் அந்த மீடியாவுக்கும் வந்து ஒரு எந்த சம்மந்தமும் இல்லை இல்லையா? பட் நீ இதில் வந்திருக்கிற தைரியமா, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக நான் யார்கிட்டயும் ரொம்ப மிங்கிள்லாம் ஆக மாட்டேன். எனக்கு அது ஒரு தயக்கம் வந்துச்சு. ஆனால் உங்களெல்லாம் கிட்ட மீட் பண்ணோன்னே நீங்கள் பேசுகிற விதமும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகி, இதோ பாருங்கள் இப்போ அண்ணன்ற வார்த்தை சொல்கிறேன்ல, அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு நல்ல ஃபேமிலி எனக்கு கிடச்சிருக்கு ஆக்சுவலாக. சரி, ஆனால் உன்னுடைய அடுத்த ஃபியூச்சர் சீரியல் என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ வந்து மெல்ல திறந்தது கதவு நான் ஜீ தமிழ்ல இனிமேல் வேகமாக திறக்குமா? திறந்ததுன்னா வித் காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ டச் எல்லாம். ஓகே, அந்த ஆயாட்ட குத்துரு தொப்பியா. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விகடன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வாணி போஜன். ராஜேஷ். எங்க லக்ஷ்மி வந்தாச்சு செட்டில் தான் இருக்கீங்க.